Hi friends, welcome to Amildampu. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தேக்கடி ட்ரிப்போட டே 2 vlog தான் வந்து பார்க்க போறோம். சோ டே 2 நாங்க எங்க போயிருந்தோம் பாத்தீங்கன்னா early morning கிளம்பி ஒரு சூப்பரான ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி போயிருந்தோம். அது முடிச்சிட்டு ஈவினிங் பாத்தீங்க அப்படினா தேக்கடிக்கே ரொம்ப ஸ்பெஷலான போட்டிங் வந்து போயிருந்தோம். சோ இதெல்லாம் தான் இந்த vlogல வந்து இருக்க போகுது. சோ கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். தேக்கடில ஜீப் சஃபாரி வந்து ரொம்ப ஃபேமஸ். டிஃப்ரெண்ட் பிளேசஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சார்ஜஸ் வந்து ஜீப் சஃபாரிக்கு வந்து பண்ணுறாங்க. பேசிக்காக நாங்கள் இப்போ போக போகிறது பார்த்தீங்கன்னா சத்திரம் அப்படிங்கிற ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு 3லேருந்து 3.5 மணி நேரம் ஏர்லி மார்னிங்கே நம்ம கிளம்பி போகிற மாதிரி இருக்கும் இந்த ஜீப் சஃபாரி. ஸோ இதுக்கு வந்து 2000லேருந்து 2200 2500 வரைக்குமே ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ 2000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து ஒர்த்தா அப்படிங்கிறத இந்த ஜீப் சஃபாரியில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ எங்களுக்கு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. நான் இது வந்து மசனக்குடி போகும்போது ஜீப் சஃபாரி வந்து பண்ணியிருந்தேன் நானும் அகரனும். ஸோ அகரனோட அப்பாவுக்கு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த ஜீப் சஃபாரியில் என்னென்ன பிளேஸ் இருக்குது எங்கெங்கே போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த 2000 ரூபாய்க்கு இது ஒர்த்தா அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஏர்லி மார்னிங் அவங்களே ஹோட்டல் வந்து பிக்கப் பண்ணிட்டு அந்த ஒரு 3 to 4 hours வந்து அந்த சஃபாரி முடிஞ்சதுமே ரிட்டன் ஹோட்டல்லே நம்மளை வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்க சொல்கிற டைமுக்கு கரெக்டாக காலையில் கிளம்புனீங்க அப்படின்னா தான் நம்ம போகிற வழியில் ஏதாவது அனிமல்ஸோ இல்லை ஏதாவது பிளேசஸ் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ அது மட்டும் கரெக்டாக வந்து பார்த்துக்கலாம். மார்னிங் வந்து நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்து கிளம்பிட்டோம். அதனால் அவருக்கு ட்ரிப் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஏன்னா அவர் முன்னாடியே அந்த கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார் எங்கள் ஹோட்டல் முன்னாடி. ஸோ போகிற வழியில் வந்து ஒரு சின்ன ரிவர் மாதிரி ஒரு இடம் இருக்குதுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு டீ பேக் மாதிரி வந்து எடுத்துக்கிட்டு அந்த பிளேஸையும் பார்த்துட்டு அங்கே ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ போகிற வழியுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மார்னிங் டைம் அப்படிங்கிறனால குளிர் கிடையாது. பட் அந்த கிளைமேட்டு அந்த மிஸ்டோட அந்த ஜீப்பில் வந்து ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக புதுசாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அகரனுக்குலாம் கொஞ்சம் தூக்க கலக்கமாக தான் இருந்தான். பட் அந்த பிளேசஸ் அந்த ஜீப்பில் வந்து போகும்போது அவன் வந்து அப்படியே வந்து குஷியாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பாட் வந்து நாங்கள் எங்கே ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டோம்னா டீ காஃபி டிஃபன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடைக்காது. மேபி அங்கே வந்து ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ரிவர் இடத்துக்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உடனே வந்து கிளம்பிடலாம். நாங்கள் அங்கே வந்து டீ கடை அந்த மாதிரி இருந்துச்சு. பட் நாங்கள் காலையில் ரொம்ப நேரத்தில் போனதுனால அது எதுவுமே வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ அவங்களுக்கு வந்து டீ காஃபி வந்து காலையில் கட் ஆகிடுச்சு. சரி அவங்க அதை பார்க்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போயிட்டு பிளேஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு ஒரு சின்ன ஃபோட்டோ வீடியோஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு. அகரன் வந்து அந்த தண்ணியை பார்த்தோன்னே குஷி ஆகிட்டான். காலையிலே குளிச்சிட்டோம், ஓகே எனக்கு குளிக்க கூட வேண்டாம், எனக்கு அட்லீஸ்ட் கால் மட்டுமாவது உள்ளே விட்டு உட்காரணும்னு சொல்லிட்டு ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தான். அகரன் இங்கே பாரு, ஹாய் சொல்லு. பிடிச்சிருக்கா?
ஸோ மார்னிங்கே ஃபஸ்ட்டு பிளேஸே ஒரு சூப்பரான இடத்துல வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த இடம். தண்ணி வந்து பயங்கர சில்லுன்னு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அகரனும் வந்து அவனுக்கு ஓகேன்னு சொல்கிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டு கடையும் வந்து டீ கடை எல்லாமே க்ளோஸ்டாக இருந்தனால டக்குன்னு அடுத்து கிளம்பிடலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஸோ இதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆஃப் ரோடு ரைடு வந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கே வந்து கொஞ்சம் ரோடு இருக்க மாதிரி இருக்கும். இன்னும் உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா அந்த சத்திரம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்குள்ளே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடு தான். ஒவ்வொன்றுமே வழி வந்து டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் தேக்கடி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜீப் சஃபாரியை வந்து மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஆனால் காலையில் எதுவும் சாப்பிடாம போகிறதே பெஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஜீப் சஃபாரிலாம். ஸோ ஏன்னா ரோடு வந்து அந்தளவுக்கு இருக்கும். நம்ம ஃபுல் கட் கட்டிட்டு நம்ம போய் பின்னாடி ஜீப்பில் உட்காந்துட்டு போனோன்னா அது கொஞ்சம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் நாங்கள் சாப்பிடாம போனதே எங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த சஃபாரி முடியறதுக்குள்ளே பார்க்கலாம் ஏதாவது அனிமல்ஸ் வந்து பார்க்க முடியுதா என்னன்னு சொல்லி. நாங்களும் வந்து ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி சஃபாரி எங்கேயாவது ஃபாரஸ்ட்குள்ளே போகும்போது தேடுவோம். பட் எதுவுமே வந்து லக் இருக்காது. ஸோ இந்த தடவை எப்படின்னு பார்க்கலாம். ஆனால் எதுவும் சாப்பிடாம வர்றது கொஞ்சம் பெட்டர் தான். குளிர் லட்சணம் என்னவா இதுக்கே எப்படின்ற இருக்குங்களா வழி? ஆமா, ஓவரோடிங்னா ஸ்பெஷலா இருக்கும். அவ்வளவு பெரிய பாலியா? ஸோ எல்லாருமே வந்து ட்ரை பண்ண வேண்டிய ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டு ஆஃப் ரோட் ரைடு இது. ஸோ உங்களுக்கு ஆப்போசிட் ஸ்ட்ரெயிட் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நாங்கள் போகிற வழி இதை வந்து ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். பட் அந்த இடத்துல நீங்கள் இருக்கும்போது வந்து இன்னுமே செம்மையாக இருக்கும். உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த ஆஃப் ரோட் ரைட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா ஒவ்வொரு இடமும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்த லொக்கேஷன் இது மாதிரி அண்டு இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பாட்டில் நமக்கு வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. அங்கே வந்து கொஞ்சம் அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும் வச்சு சேல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாங்காய், பைனாப்பிள் அந்த மாதிரி, அப்புறம் அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய ஏதாவது ஐட்டம்ஸ் மட்டும் இருக்கும். லிக்விட் ஐட்டம்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஏதாவது வேணும் அப்படின்னா அங்கேயே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். நம்ம 100 rupees அந்த மாதிரி பே பண்ணணும், ஃபோட்டோஸ் எடுத்து தருவாங்களா. ஸோ அந்த மாதிரி கூட அங்கே வந்து இருப்பாங்க. உங்களுக்கு மெமரிஸ்க்கு வேணால் நீங்கள் அந்த மாதிரி கூட ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ பிளேஸ் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அந்த கிளைமேட்டுக்கு ஏர்லி மார்னிங் நீங்கள் போன டைமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சான்ஸே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் தேக்கடி போனீங்க அப்படின்னா இந்த ஜீப் சஃபாரி மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜீப் சஃபாரிலே வந்து நிறைய பிளேசஸ் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சஸில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் போன அன்றைக்கி இது ஒன்று தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு டைம் இருக்குது, உங்களுக்கு இந்த மாதிரி அட்வென்ச்சராக டிஃப்ரெண்ட்டாக எங்கேயாவது வந்து ட்ரை பண்ணணுன்னா கண்டிப்பாக வந்து தேக்கடியில் வந்து நிறையா ஜீப் சஃபாரிஸ் வந்து நிறைய பேர் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. நீங்கள் உள்ளே போயிட்டீங்க தேக்கடிக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னாலே. ஸோ நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்க அதை வச்சு நீங்கள் இதுக்கு வந்து சூஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். போகிற வழியில் எந்த
அனிமல்ஸும் வந்து பார்க்க முடியல. நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு யானையாவது பார்த்துருவோம் மாட்டோமான்னு ஒவ்வொரு கிளையும் எங்கேயாவது அசையும் போது வந்து ரொம்ப அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். பட் அந்த மலை உச்சியில் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தூரமாக நமக்கு ரொம்ப தூரமாக தெரியும். மான் தான் வந்து கூட்டமாக அங்கே வந்து மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ டிரைவர் அண்ணாவும் சரி எங்களுக்குமே பார்க்கும்போது நல்லாவே அது வந்து தெரிஞ்சுது. கிளியராக தெரியல, பட் அங்கே இருக்கிற ஒரு அந்த நிழல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அது மட்டும் எங்களுக்கு வந்து தெரிஞ்சுது. இந்த ஆஃப் ரோட் ரைடு ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ நம்ம வந்து செகண்ட் பிளேஸ் கிட்டே வந்து வந்திருக்கோம். ஸோ இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா இதோட வியூவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கேயுமே வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 15 to 20 minutes அந்த மாதிரி ஒரு டைமிங் கொடுத்து அவங்க வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமிங்குள்ளே ஃபோட்டோஸ், வீடியோஸ், அதுக்கப்புறம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நிஜமாகவே இது ரியலாக நீங்கள் அந்த இடத்துல போய் அந்த பிளேஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அது தெரியும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஆஃப் ரோடு ஜீப் சஃபாரி வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிய போகுது. ஸோ இந்த வழியில் நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா மெயின் ரோட்டில் நமக்கு போய் ஜாயின் ஆகிடும். ஸோ அதோட சஃபாரி முடிஞ்சு ஸோ அந்த அவர் சுற்றி போகிற வழியில் ஏதாவது பிளேசஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஸ்டாப் பண்ணுவாங்க, பிரேக் எடுத்துக்கலாம். அப்புறம் திரும்ப ஹோட்டலில் நம்மளை கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிடுவாங்க. நாங்கள் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு ஜிப்லைன் வந்து இருந்துச்சு. ஸோ அவங்க ட்ரை பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. 500 அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா அவங்க வந்து ஃபோட்டோஸும் வந்து அவங்களே எடுத்து தருவாங்க. அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 100 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நானும் அவரும் இது வரைக்கும் ஜிப்லைன் போனதே கிடையாது, அகரனும் போனதே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு. அகரன் பார்த்த உடனே நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், ஸோ கூட வந்து எனக்கு போக பயமாக இருந்துச்சு. அதனால் அங்கே இருக்கவங்களே வந்துட்டு கூட வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அவனுமே வந்து கூட ஒரு அண்ணா வராங்க அப்படிங்கிறனால தைரியமாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தான். ஸோ அகரன் அசால்ட்டாக போகிறேன்னு சொல்லிட்டா. பட் எங்கள் 2 பேருக்குள்ளே தான் வந்துட்டு கொஞ்சம் பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நாங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. அவனை தனியாக அனுப்புகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து இது பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தோம். பட் அவன் வந்து லைட்டாக பயம் உள்ளே இருந்தாலுமே அவன் கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருந்தான்.
ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால நாங்கள் ஃபோட்டோஸும் அவனை எடுக்க சொல்லலான்னு சொல்லிட்டு அங்கே 100 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ணி அங்கே ஃபோட்டோகிராஃபர் வந்து இருக்கார். ஸோ அவர்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்தோம் அப்படின்னா நாங்கள் இவர் ரிட்டன் முடிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனில் அதை வந்து காப்பி பண்ணி ஆன் த ஸ்பாட்டில் வந்து கொடுத்துருவாங்க. அதை நம்ம வந்து வச்சுக்கலாம். அவர் பிடிச்சிக்குவாரு, பிடிச்சி உட்காந்துக்குவீங்களா? அவர் பேக்கில் வந்துடுவார். இல்லை தங்கமோ தங்கமோ அம்மா ஒன்றும் இல்லை. ஹாப்பி ஹாப்பி ஸ்மைல் ஜாலி ஸ்மைல். ஹாப்பியா போறோம். வாயெல்லாம் சொல்றாமா தங்க குட்டி. அவனை மட்டும் ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். அக்ரன் இங்க பாரு. இங்க பாரு, ஸ்மைல் பண்ணு. ஹாப்பி. ஜிப் லைன், அதுக்கப்புறம் ஜீப் சஃபாரி இது எல்லாமே வந்து முடிஞ்சுது. ரிட்டன் வந்து ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ போயிட்டு நல்ல ஒரு லஞ்ச் வந்து சாப்பிட்டுட்டு உடனே பார்த்தீங்க அப்படின்னா தேக்கடி போட்டிங்க்கு வந்து கிளம்பணும். ஏன்னா நாங்கள் ஆன்லைன்லேயும் டிக்கெட் புக் பண்ணல. டிக்கெட் ஒருத்தர் வாங்கி தரேன்னாரு, பட் அங்கே போய் கிடைக்குமா என்னன்னு தெரியல. சரி, அதனால் நாங்கள் டேரெக்டாக ஸ்பாட்க்கு போயிட்டு நம்மளே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு உடனே வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ தேக்கடி போட்டிங் கிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து என்ட்ரி டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். பெரியவங்களுக்கு வந்து 45 ரூபா, குழந்தைங்களுக்கு வந்து 15 ரூபா. அதுக்கப்புறம் பஸ் ஃபேர் இருக்கும். ஸோ பஸ்ஸுக்கும் டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 30 ரூபா அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ 3 பேர்த்துக்கு எல்லா டிக்கெட்டுமே எடுத்துகிட்டு அங்கேயே வந்து பஸ்ஸு ரெகுலர் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எந்த பஸ் வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்களோ அதில் போய் ஏறிட்டிங்கன்னா அவங்க அங்கே வந்து போட்டிங் இடத்துக்கிட்ட கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிடுவாங்க. ரிட்டன் வரும்போதும் அதே பஸ்ஸில் ஏறி நம்ம வந்து ரிட்டன் வந்து வந்துக்கலாம். ஸோ போகிற வழி ஒரு காட்டுக்குள்ளே தான் கூட்டிகிட்டு போவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் பிளேசஸ்ஸு. நீங்கள் மான் அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்க்கலாம். போட்டிங்க்கு உள்ளே வந்து இறங்கினதுக்கப்புறமா இங்கே வந்து ஸ்நாக்ஸு அந்த மாதிரி இருக்குது. இல்லை நீங்கள் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போட்டிங் போகலைனாலும் சும்மா பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் இங்கே வந்து வரலாம். நாங்கள் இங்கே வந்து டிக்கெட் கவுண்டரில் செக் பண்ணோம். பட் டிக்கெட் வந்து அவைலபிளாகவே இல்லை. ஆன்லைன்லேயும் இல்லை, டேரெக்டாகவும் இல்லை. கடைசி ஸ்லாட் பார்த்தீங்கன்னா 3:30 தான். ஸோ அப்போ போட்டிங் எடுத்தாங்கன்னா அது முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது 5:30 அதோட போட்டிங் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா 7:30க்கு அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் டே கூட வாங்க 7:30 ஸ்லாட் வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நெக்ஸ்ட் டே நாங்கள் கிளம்புற நாள். ஸோ அந்த டைமுக்கு போட்டிங் வந்தோம் அப்படின்னா வேறு பிளேசஸ் மிஸ் ஆகிடும், இந்த டே ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு 1/2 an hourக்கு மேலே டிக்கெட்க்கு வந்து ரொம்ப வெயிட் பண்ணி அவங்கக்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தோம். கடைசி ஸ்லாட் வந்து போட்டிங் அங்கே வந்துட்டு எல்லாம் ஏற போகிற டைமில் வந்துட்டு யாரோ 2 டிக்கெட் கேன்சல் ஆகிடுச்சின்னு வந்து சொன்னாங்க. ஸோ டக்குன்னு நாங்கள் பே பண்ணி அந்த டிக்கெட்டை வந்து வாங்கிட்டோம். ஸோ ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா 255 ரூபா. ஸோ எனக்கும் அவருக்கு மட்டும்தான் கிடச்சிது. அகரனுக்கு வந்து டிக்கெட் கிடைக்கல, பட் அவங்களும் எதுவுமே கேட்கல. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அகரனை வந்து விட்டுட்டாங்க. ஸோ அவனை வந்து நாங்கள் மடியில் வந்து உட்கார வச்சுக்கிட்டு போட்டிங் போகலான்னு கிளம்பிட்டோம். ஸோ இது லக்குன்னு தான் சொல்லணும். நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ கடைசி வரைக்கும் இப்படியே சும்மா வெளியே நின்று பார்த்துட்டு இந்த டேவை இப்படியே வந்து போக போகுது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அகரனும் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக அந்த போட்டிங் போயே ஆகணும்னு சொல்லி ஃபைனலாக அது வந்து நடந்துருச்சு. இருக்கு இருக்கு ஏறு.
இன்கேஸ் தேக்கடி போயிட்டு போட்டிங் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து முன்னாடியே வந்து புக் பண்ணிவிடுங்க. எந்த டைமிங்க்கு ஒன்றா ஏர்லி மார்னிங் இல்லைனா லாஸ்ட்டு ஸ்லாட் 3:30 அந்த மாதிரி ஈவினிங் டைம் வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து முன்னாடியே புக் பண்ணிவிடுங்க. இல்லை முன்னாடியே யாராவது இருக்காங்கன்னா டேரெக்டாக வந்து டிக்கெட்டும் வந்து வாங்கி வச்சுடுங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணிவிடுங்க. ஏன்னா கடைசி டைமில் எங்களை மாதிரி அங்கே போயிட்டு கிடைக்குமா இல்லையான்னு ஒரு 1/2 hourக்கு மேலே வெயிட் பண்ணி அந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து அலைய தேவையில்ல. ஸோ முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி டிக்கெட் வந்து புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போங்க. ஸோ ரொம்ப ரிலாக்ஸாக போயிட்டு அந்த 1.5 மணி நேரம் அந்த போட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ தேக்கடி போனீங்க அப்படின்னா இந்த ஜீப் சஃபாரி எவ்வளோ மஸ்ட்டு ட்ரையோ கண்டிப்பாக இந்த போட்டிங்கும் வந்து மஸ்ட்டு ட்ரைன்னு தான் வந்து சொல்லுவேன். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக போங்க. தண்ணிக்கு பக்கத்தில் படுத்துருக்குல்ல அதான் வயசு நம்ம அங்கே பார்த்தோம்ல பள்ளிக்கே தண்ணி What is the difference between white dog and உள்ள போயிடுச்சு. க்ளோஸ் பண்ணி கீழே வைங்க. சாப்பிடலாமான்னு தெரியலடா. Ini bopon leu sorteo. what? Buffalo. ஒண்ணுமே தெரியாது. உனக்கு தெரியுதா? அது பார்க்க கரடி மாதிரி இருக்கா? அது அங்க இருக்கு கரடி. அங்க ஏதோ யானை இருக்க மாதிரி இருக்குமா? கிளைலாம் ரொம்ப அசைஞ்சுது. அங்க பாருமா அந்த கிளை புடுங்கி சாப்பிடுது பாரு. போட்டிங்லையாவது இந்த டைமுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு பெரிய அனிமல்ஸாக வந்து பார்ப்போம் அப்படின்னு யோசித்தோம். ஏன்னா நாங்கள் போகிற டைம் வந்து கிளைமேட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மழை எல்லாம் தூரிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி ஏதாவது ஒரு அனிமலில் வந்து தண்ணி குடிக்க வரும் அந்த மாதிரி வந்து யோசிச்சுருந்தோம். பட் நாங்கள் பார்த்தது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மான் பார்த்தோம், காட்டுக்கோழி, அதுக்கப்புறம் நிறைய பைசன்ஸ் இதெல்லாம் தான் வந்து பார்த்துருந்தோம். ஜலயாத்திரா இந்த போட் ரொம்ப பெருசா இருக்குல்ல.
நல்லா இருக்கு. கடைசிக்கு அதுதான் மிஞ்ச மாட்டேங்குது நமக்கு. நீங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா முன்னாடியே வந்து ரெஸ்ட் ரூம் வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க. இன்னொரு மெயினான விஷயம், ஸ்நாக்ஸ் ஏதாவது, அதுக்கப்புறம் வந்து வாட்டர் பாட்டில், இதெல்லாமே வந்து கரெக்டாக வந்து கேரி பண்ணிக்கோங்க. எப்படியும் வந்து 1-1.5 மணி நேரத்துக்கிட்ட நம்ம போயிட்டு ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்லோவாக ரிலாக்ஸாக அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அரே குஷி கண்டதையே ஏதோ கொஞ்சம் பைசனை காட்டிங்கடா. அந்த பேர்ட் சவுண்ட்ஸ்லாம் நல்லா இருக்கும். ஆனால் அந்த எப்படி வாங்குவாங்க அந்த இடத்துல போட்டிருக்கான் இந்த மாதிரி அந்த சவுண்ட்ஸ்க்கான ஒரு இது வந்து போட்டிருந்தாங்க. மேபி நீ கத்துது பாரு, கத்துது பத்தியா? ജാക്കറ്റ് എല്ലാം ഒന്ന് റിമൂവ് ചെയ്തു വെച്ചു. பைசன் பெருசா இருக்குடா இங்க. என்னது பைசனா? எங்க இருக்கு? காடுக்குள்ளயா? ஸோ அந்த டேயில் வந்து போட்டிங் இல்லாமே வந்து வெளியிருந்து பார்த்தே முடிஞ்சிடும்னு யோசித்தோம். பட் எங்களோட லக் எப்பயோ வந்து டிக்கெட் கிடச்சி அந்த போட்டிங்கும் வந்து போயிட்டு வந்துட்டோம். அதுவும் வந்து மழை தூறலோட அந்த கிளைமேட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நாங்கள் போட்டிங் போன டைமு. ஸோ நீங்கள் கரெக்டாக அதை வந்து டைமிங் அண்டு டிக்கெட் முன்னாடியே புக் பண்ணிவிட்டு எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நீங்கள் வந்து போட்டிங் போயிட்டு வாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஜீப் சஃபாரி, இந்த போட்டிங், இந்த விளாக் வந்து கண்டிப்பாக நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.